ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. உப என்பதன் உட்பொருள். உப என்பதோடு தேசம் என்பதை சேர்த்திருக்கிறது. தேசம் என்பதை வினை சொல்லான திச்சிலிருந்து டிரைவ் பண்ணினால் ஒருத்தர் செய்ய வேண்டியதை சொல்வது. ஆனாலும் அப்படி ஒரு வார்த்தை இல்லை என்றும் ஆ சந்த் உப என்று முன்னடை ப்ரிஃபிக்ஸ் சேர்த்து கொண்டுதான் தேசம் என்பது வரும் என்றும் சொன்னேன். அவற்றில் உபவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உப என்பது பல அர்த்தங்களை கொடுப்பது. நாம் நினைக்கக்கூடியது ஸ்தானத்தில் ஒன்றை விட குறைந்த இன்னொன்று தான் உப என்று. ஜனாதிபதி உபஜனாதிபதி, அங்கம் உபாங்கம், கதை உபகதை என்றெல்லாம் இருப்பதை பார்த்து அப்படியும் அர்த்தம் உண்டானாலும் இன்னும் பலவும் உண்டு. ஒன்றை விட ஜாஸ்தி சிறப்புள்ளதற்கே கூட உப போடுவதுண்டு. பரார்த்தம் என்பது ஒரு மிக பெரிய நம்பர். 1 போட்டு அப்புறம் 17 சைஃபர் போட்டால் கிடைக்கும் நம்பர். பகவானின் அனந்த கல்யாண குணங்கள் அதையும் விட ஜாஸ்தி என்பதை உப பரார்த்தேர் ஹரேர் குணாக என்று சொல்லியிருக்கிறது. உப என்பதற்கு இருக்கும் பல அர்த்தங்களில் இன்னொன்று கிட்ட அருகில் என்பதாகும். உபநயனம் என்று பூணூல் கல்யாணத்தை சொல்வதற்கு அர்த்தம் அருகில் கொண்டு போய் சேர்ப்பது. யாருக்கு அருகில் என்றால் குருவுக்கு அருகில். பூணூல் போட்டு பிள்ளையை அத்தியனத்திற்காக குருகுல வாசத்தில் விட்டுவிட வேண்டும் என்பதால் அப்படி பேர். உபநயனத்தில் ஒரு பையனுக்கு உப வீதத்தை பூணூலை போட்டு அவனுக்காக பொறுப்பெடுத்து கொள்ளும் குரு செய்வது உபதேசம். அந்த குருவையே பொதுவாக உபாத்தியாயர் உப அத்தியாயர் என்றுதான் சொல்கிறோம். ஒரு குரு தரக்கூடிய உபதேசத்தில் உச்சமாக முடிவது எது என்றால் உபனிஷத். இப்படி உயர்வு பொருந்திய எல்லா உப சம்பந்தமுள்ளதாயிருக்கிறது. உபனிஷத் என்னும்போது உப என்றால் பிரம்ம வித்யையை ஆச்சரியத்து, அதாவது அதனை அடுத்து அணுகி சமீபித்து என்று ஆச்சாரியால் கடோபனிஷத் பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லியிருக்கிறார். உபனிஷத் என்பதில் உபவுக்கு அப்புறம் வரும் நீ என்பதற்கு வித்யையில் நிச்சய நிஷ்டை கூடி என்று அர்த்தம் என்றும், முடிவாக வரும் சத் என்பது அப்படி கூடுவதால் ஏற்படும் அஞ்ஞான அழிப்பை காட்டுவதாகவும் சொல்லியிருக்கிறார். சத் என்பது அழிப்பது என்று மட்டும் இல்லாமல் ஒன்றை சென்றடைவது என்றும் அர்த்தம் கொடுக்கும் என்று சொல்லி அப்படி பொருள் கொண்டால் வித்யையை ஆசிரியித்து நிஷ்டை கூடி பிரம்மத்தை சென்றடைவதை உபனிஷத் என்று சொல்லியிருக்கிறார். ஆக உப என்பது ஒன்றின் கிட்டே போயிருப்பதை காட்டும். குருவின் கிட்டே என்னும் போதே ஒரு நெருக்கம், பிரியம், பிரேமை உண்டாகிவிடுகிறது. பல தினசான மோட்சங்களில் கூட பகவானுக்கு சமீபத்தில் இருப்பதையே சாமீபிய மோட்சம் என்ற பெரிய ஆனந்த நிலையாக சொல்லியிருக்கிறது. உபதேசம் என்னும்போது குரு எதை செய்ய சொல்கிறாரோ அதை சிஷ்யனை செய்யும்படி விட்டுவிடாமல் அவரும் கிட்டத்தில் பக்கத்தில் நின்று சகாயம் பண்ணி செய்விக்கிறார் என்று தோணிக்கிறது. அன்பினால் சிஷ்யன் ஹிருதயத்தில் குரு கிட்டே இருந்து சொல்லிக் கொடுப்பது உபதேசம். அவர் ஒன்றை செய்ய சொல்கிறார் என்றால் அந்த ஒன்று என்ன, அதுதான் முக்கியமான விஷயம். அதை சொல்லாமல் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாழும் வழிதான் அவர் சொல்லித் தருவது. சிரித்து வாழ்க்கை பாதையில் இன்ன டைரக்ஷனில் போ என்பதுதான் அவர் கொடுக்கும் டைரக்ஷன். உத்தம குரு கொடுக்கும் உபதேசம் இந்த லோகத்திற்கான அநித்தியமான வாழ்க்கை பாதையோடு முடிந்து விடாது. இதை கொண்டே நித்திய வாழ்க்கையான பிரம்ம அனுபவத்தில் சேர்வதில்தான் அவர் முடிப்பார். அதற்காக சிஷ்யன் செய்ய வேண்டியதை செய்யும் போது அவரும் ஸ்தூலமாகவோ சூக்ஷ்மமாகவோ கூடவே இருந்து அவனுக்கு பக்க பலம் கொடுத்து தாம் சொல்வதை உபதேசமாக்குவார். உபகாரம் என்ற இடத்தில் உப என்பது அன்பையும் அக்கறையையும் தான் கஷ்டப்பட்டாவது இன்னொருவருக்கு நல்லது செய்யும் குணத்தையும் காட்டுகிறது. உபச்சாரம் என்கிற போது பக்தியையும் மரியாதையுணர்ச்சியையும் தெரிவிப்பதாக உப இருக்கிறது. குரு உபதேசம் செய்யும் போது சிஷ்யனிடம் அன்பையும் அக்கறையையும் காட்டி தன்னுடைய சிரமத்தை பார்க்காமல் அவனுக்கு எடுத்து சொல்லி விலக்கி உபகாரம் செய்கிறார். அதே சமயம் தாம் சொல்லிக் கொடுக்கும் வித்யையிடம் மரியாதையுடன் பக்தியுடன் இருந்த போதனையே வித்யாதி தேவதைக்கு ஒரு உபச்சாரமாகவும் பண்ணுகிறார். நான் இப்போது பேசுவதை உபன்யாசம் என்கிறீர்கள். இதில் உப என்றால் என்ன, நியாசம் என்றால் என்ன? நியாசத்திற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. வைப்பது, பதிந்து வைப்பது என்று ஒரு அர்த்தம், விட்டு விடுவது என்று ஒரு அர்த்தம். சந்நியாசம் என்றால் நன்றாக விட்டு விடுவது, துறவு பூணுவது. கொடுப்பது என்றும் இன்னொரு அர்த்தம். விஷயங்களை நன்றாக கொடுப்பது என்ற அர்த்தத்திலேயே உபன்யாசம் என்கிறோம். வாய்ப்பேச்சால் கொடுப்பதை உபன்யாசம் என்று வடக்கத்திக்காரர்கள் சொல்வதில்லை. எழுத்திலே எழுதி கொடுப்பதையே அப்படி சொல்கிறார்கள்.
நாமோ எழுத்தில் இருக்கும் வியாசத்தை கட்டுரையை அப்படி சொல்லாமல் வாய் பேச்சையே உபன்யாசம் என்கிறோம். எதுவானாலும் சரி, நியாசத்திற்கு கீழ் ஸ்தானமாக உபன்யாசம் இல்லை. சாதாரணமாக கொடுக்கும் நியாசத்தை இன்னும் உயர்ந்த முறையில் செய்வதே உபன்யாசம். அதாவது அதைவிட இது மேல் ஸ்தானம். உபதேசம் என்பதும் இவ்வாறே இப்படி செய் என்று கட்டளையிட்டு வழிகாட்டுவதை உயர்ந்த முறையில் செய்வது என்று சொல்லலாம். இப்படி உபதேசம் பண்ணுபவரை உபதேசகர் என்று சொல்கிறோம். உபன்யாசம் செய்பவர் உபன்யாசகர் என்பது போல உபதேசம் செய்பவர் உபதேசகர். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.